இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு பார்த்தாங்க. அவர் வெறும் பிளான் தான் அனுப்பிச்சிருக்காரு. சரியாக என்ன பண்ணியிருக்காருன்னா, நட்ட நடுவில் தெற்கு பக்கம் வாசல், வடக்கில் வந்து பின்வாசல் இருக்கணும். நம்ம எல்லாருமே நம்ம பக்கம் இருக்கவங்கள வைப்பாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்ன கேட்குறாருன்னா என்னைய, பக்கத்தில் இருக்கவங்கள வேறு வேறு நாட்டுக்காரங்களும் இப்படி தாங்க கட்டியிருக்காங்க, நல்லா தானங்க இருக்குங்க அப்படின்றாங்க. அப்போ நான் கேட்டேன், அவங்க கரெக்டாக பிரம்மஸ்தானத்தில் போய் கிச்சனை கட்டி வச்சுருக்காங்க. இப்போ கிச்சனை போய் பிரம்மஸ்தானத்தில் கட்டினா எப்படி இருக்கும் அந்த வீட்டோட நிலைமையை பாருங்களேன். 10 வயசு குழந்தை இருக்குது, 6 வயசு குழந்தைங்க இருக்குது, எல்லாமே பேசுகிறதுக்கு சிரமப்படுறாங்க. கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க. அப்படி அவங்க வீட்டில் 2 பேருமே வந்து எப்படி இருக்காங்கன்னா, அதுக்கு மேலே இருக்காங்க கணவன் மனைவியுமே. இந்த மாதிரி வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்படும், குழந்தைங்களை பாதிக்கும். பிரம்மஸ்தானத்தில் போய் ஃப்ரீயாக விடணும், ஆகாய சக்தி நமக்கு கிடைக்கணும், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு இறங்கணும். அப்போ அந்த இடத்த ஓப்பனாக விடணும். அந்த இடத்த க்ளோஸ் பண்ணி கிச்சனை கட்டி வச்சு அங்கே போய் அக்னியை எரிய விட்டால் அந்த வீட்டோட நிலைமை எப்படி இருக்கும்? எல்லாருமே நெருப்பு மேலே நின்ற மாதிரி தாங்க இருக்காங்க அங்கே அந்த வீட்டுக்குள்ளே. அப்போ இது வந்து அடிப்படையான விஷயம். இது அவருடைய ஜாதகத்தில் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு.